காலத்தின் கடைசி ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் மீனான்ற பொண்ணு வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பழைய பொருட்கள் மீது ஆர்வம் அதிகம். பழைய பொருட்கள் எல்லாம் சேகரித்து வைக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஒரு நாள் கோவில் அடுக்கில் ஒரு பழைய ஓலைச்சுவடி கண்டுபிடிச்சாங்க. அந்த ஓலைச்சுவடியில் ஒரு வரி மட்டும் தெளிவாக இருந்தது. அது என்ன வரி? அந்த ஓலைச்சுவடியை எடுத்து மீனா ஆர்வமாக படித்தாங்க. அந்த ஓலைச்சுவடியில காலத்தின் ரகசியம் மனிதனின் உள்ளத்தில் தான் இருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருந்தது. இந்த ஓலைச்சுவடியை எடுத்த கோவில் பார்த்தீங்கன்னா காலத்தையும் விதியையும் காக்கும் தெய்வமான காலபைரவரோட அருள் பெற்ற கோவில்னு சொல்றாங்க. மீனா அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு மீனாவுக்கு ஒரு கனவு. வானமெல்லாம் இருட்டா இருக்கு, அதுல ஒரு ஒளி மட்டும் வெளிச்சமா இருக்கு. மீனா பயந்தாலும் ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. அந்த ஒளியிலிருந்து ஒரு குரல், காலம் என்பது மணி அல்ல, அது மனம்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில மீனா ஊருக்குள்ள போறாங்க. திடீர்னு எதுவுமே அசையாம எல்லாம் அப்படியே இருந்தது. தண்ணி ஓடல, பறவல வானத்துல பறக்கல, மக்கள்லாம் அசையாம சிலையாவே இருந்தாங்க. மீனாவல மட்டும் நகர முடிஞ்சது. மீனா புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இதுதான் காலத்தின் ரகசியமா இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல காலபைரவர் கடவுள் மீனா முன்னாடி வராங்க. மீனாவுக்கு ஒரு அறிவுரையை சொல்றாங்க. நேரம் வெளியே ஓடுறதில்ல, அது உன் எண்ணங்கள்ல தான் ஓடுது. மக்கள் எல்லோரும் காலத்தை எதிரியா பாக்குறாங்க, ஆனா அது உண்மை இல்லை. பயம் இருந்தா காலம் வேகமா ஓடும், அமைதியா இருந்தா காலமும் மெதுவா ஓடும்னு ஒரு அறிவுரையை சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. மீனா ஒரு நிமிடம் கண்களை மூடி திறந்தாங்க. மீண்டும் எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிச்சு. மீண்டும் அந்த ஓலைச்சுவடியை பார்த்தாங்க. அதுல புதுசா ஒரு வரி இருந்தது. காலத்தின் கடைசி ரகசியம் தற்போதைய நொடியே வாழ்தல்னு குறிப்பிட்டிருந்தது. மீனா சிரிச்சிட்டு அன்னையிலிருந்து ஃபியூச்சரை பத்தி கவலை இல்லாம வாழ்ந்தாங்க. நம்மளும் அப்படிதாங்க இருக்கணும். கடந்த காலத்தை பத்தி எதிர்காலத்தை பத்தி நினைக்கிறத விடுங்க. இப்ப இருக்கிற இந்த நொடியை சந்தோஷமா நேசிங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.